மாவீரன் பில்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி vlog பார்க்கலாமா? நேற்று நைட்ல இருந்து பயங்கர ஹாப்பியா இருந்தேங்க. நானும் சமினாவும் சேர்ந்து சமைக்கிறோம். இந்த ரெசிபி அவங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். நமக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. நல்ல வீடியோவா எடுத்து போடணும் அப்படிலாம் பல கற்பனையோட இருந்தேன் நான். அதாவது நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா ஆண்டை நமக்கு மேல சூப்பரான ஸ்கிரீன் பிளே எழுதி வச்சிருக்கான் நமக்காக. இன்னைக்கு வேகமா வெள்ளிக்கிழமை சமையல் முடிஞ்சிச்சு. ஃபுல்லா இன்னைக்கு ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அடுத்த செகண்டே இன்னைக்கு என்னாச்சு தெரியுமாங்க? ஐயோ ஏன் கேட்குறீங்க? என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் கிளிப்லேயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மாவீரன் பில்டிங் மாதிரி தான். இதுவரை நல்லா தாங்க போச்சு. தால்ச்சா கத்திரிக்காய் கட்டா இதுவரை நல்லா ஸ்மூதா தான் போயிட்டு இருந்துச்சு. நைட்டு படுக்கும் போது கேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, சின்ன அடுப்பு வச்சு ஆக்கிக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் எனக்கு நடந்துச்சு பாருங்க. சின்ன அடுப்பை கீழே வச்சு பிரியாணிக்கு அரிசியை போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயும் மேல இருந்து எல்லா பக்கத்தும் தண்ணி வடியுது. எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏசி, அதுக்கப்புறம் லைட், இப்படி எல்லா இடத்துலயும் தண்ணி அப்படி கொட்டுது. அப்படி கொடங்கொடமா கொட்டுது. காலையில அது வெள்ளிக்கிழமை என் மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி வார்த்தையால விவரிக்க முடியலங்க. இப்ப சமையலே என்னால ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா ஒலை கொதிச்சிருச்சு. கண்டிப்பா அரிசி போட்டே ஆகணும். ஒரு சைடு கிச்சன்ல நல்லா சோனு மழை, அதோட நாங்க சுட சுட பிரியாணி கிண்டிட்டு இருந்தோம். இதை இப்படித்தான் வர்ணிக்கணும், வேற வழி இல்ல. செம்மையான பிரியாணிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா கண்டிப்பா ரெசிபி நாளைக்கு நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? சுட சுட பிரியாணி, தால்ச்சா, தயிர் சட்னி, கத்திரிக்காய் கட்டா, சிக்கனை பொரிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா.